நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமான சம்பவம் தான். இங்கே இந்த இடத்துல சரித்திரத்தை உருவாக்குற மாதிரி நான் ஒரு சம்பவத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகா உயிரோட வந்துட்டாங்க. டே இதெல்லாம் நியாயமே இல்லைடா, ரேணுகாவை யாரா உயிரோட வர வச்சுது? ரசிகர்கள் எல்லாமே இப்போ ரேணுகாவை எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் போட்டு தள்ளியிருப்பாருங்களேன். அப்படி இல்லைன்னா ரேணுகாவை மாதிரி இது டூப்ளிகேட் ரேணுகா அப்படின்ற மாதிரி சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ரசிகர்களும் ஒரு பக்கம் விருப்பத்தோடையும் ஆர்வத்தோடையும் காத்துன்னு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது உண்மையான ரேணுகாவா இருக்கக்கூடாது. விஜய் ரேணுகா சேரவே கூடாது. என்னதான் முதல் மணியா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாது. மல்லி கூட தான் விஜய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே ஒரு பக்கம் கடவுள் கையில் விட்டாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே நம்ம கையில் இல்லைங்க, எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது. அதுபோல் தான் இப்போதைக்கு போயின்னு இருக்குது. ரேணுகாவை யாருக்கும் தெரியாமல் நம்ம விஜய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாரு. அந்த இடத்துல ரேணுகாவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆனால் அவளோட ஃப்ரெண்டு வந்திருக்கா. ரேணுகான்றாங்க, யாருன்னே தெரியாமல் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஒரு பக்கம் பண்ணுறாங்க. இவளை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, இதுக்கான அமௌண்ட் செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. என்ன விஜய் ரேணுகா இறந்துட்டான்னு சொன்னாங்க, இப்படி இதை எப்படி? எனக்கு இது ஒன்றும் புரியல. ஆனால் ரேணுகா போஸ்ட்மார்ட்டம் பண்ண வரைக்கும் நான் இருந்தேன். இது என்னோட ரேணுகாவா இல்லை அவ்வளோ மாதிரியே இருக்கிற வேற ஆளா? இதை எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இவள் சுயநிலைவுக்கும் வரணும். நீங்கள் எப்படியாவது கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் விஜய். எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இதாவது பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த இடத்துலேருந்து நம்ம விஜய் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு வீட்டிற்கு வராரு. அப்போ வந்து கரெக்டாக நம்ம மல்லி அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிட்ட போகிறாங்க. நம்ம விஜய்க்கு மனசு தடுக்குது, இவளோட வாழ்க்கையை நம்ம நாசனம் பண்ணக்கூடாதுன்னு. அடாப்பாவி, இவ்வளோ நாள் கூட இருந்துட்டேன், இப்போ வந்து வாழ்க்கையை நாசனம் பண்ணக்கூடாது, குஸ்கா பண்ணக்கூடாது, பிரியாணி பண்ணக்கூடாதுன்னு நினச்சின்னு இருக்கானே. யார் சாமி இவன்? யார் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போராட்டமே அசந்து போகிற அளவுக்கு இப்படியெல்லாம் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் ஒரு பக்கம், ஆத்திரம் ஒரு பக்கம் நமக்கு வரும். என்னங்க பண்ணுறது, எல்லாமே கடந்து போனதான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். எதுவுமே நம்ம பண்ணாமல் சும்மாவே இருந்துக்கிட்டு ஜெயிக்கணும் சொன்னால் மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கான முயற்சி கொஞ்சமான எடுத்து எஃபெக்டான போடணும்ல, அது போல் தாங்க நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சுக்க சொல்லி. என்கிட்ட ஏன் விஜய் சொல்லன்னு சொல்லிட்டு நச்சு நொச்சரிப்பாங்க. ஒன்றுமே பேச முடியாமல் எதுவுமே சொல்லவும் முடியாமல் கடுப்பில் அப்படியே சும்மா கூனி குறுகி போய் நம்ம விஜய் நின்று இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு ஊரே கிழிக்கிற மாதிரி சொல்லிவிட்டுருவாங்க எல்லாருக்கும். அன்னபூர்ணிக்கு ஆனால் விஷயம் தெரிஞ்சிச்சு. அன்னபூர்ணி வெளியே மூச்சோடல, விஜய் தம்பி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, எல்லாமே நான் பார்த்தேன், உங்களோட மனைவி எப்படி உயிரோட இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கே குழப்பத்தில் தான் இருக்குது. இவ்வளோ குழப்பம் இருந்தாலும் இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய பிரச்சனையெல்லாம் காத்துன்னு இருக்குது. எல்லாமே ஒரு பக்கம் நம்ம சுமூகமாக பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏதை பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு மல்லியம்மான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட உண்மையான அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்தால் அடுத்த செகண்டே மல்லியம்மாவது மயிரம்மாவது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுவாங்களா. இல்லை எனக்கு என் மல்லியம்மா தான் வேணும், அந்த அம்மா எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சு குழந்தைக்கே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு வாழ்வே மாயும் இந்த மாயம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு தான் இருக்கும். என்னடா பண்ணுறது, என்னடா சீரியல் கடுப்பாக இருக்குது, ஒரு பக்கம் எரிசலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனசில் இருக்கிறது எல்லாமே என் வாய் வழியாக வெளியே வந்துட்டு தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, இந்த அளவுக்கு கடுப்பும் வெறுப்பும் இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த சீரியலை பார்க்காம விட்டாலும் அடுத்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் நம்ம மண்டையை நாமளே போட்டு அப்படியே சும்மா பிச்சு கீறி புரண்டி விட்டுருவோம். அதனால் கண்டிப்பாக என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாடா மல்லியம்மாவை நான் ஸ்கூலில் விட்டார் சொல்லுங்கள், நான் தனியாக போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, மல்லியம்மா கூட வரட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி மல்லி போன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிவிட்டு உடனே விஜய் வீட்டில் இருந்து கிளம்புறாரு. எங்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு தாங்க. போயிட்டு எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, என்ன பண்ண இருக்கா, சாப்பிட்டாளா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு போயின்னு இருக்காங்க. அங்கே போய் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பார்க்கவும் போகிறாங்க. நல்ல விஷயங்களாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே கடவுள் மேலே பாரத்தை போட்டு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நல்லதே நினச்சிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் கெட்டது நடந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வாழ்க்கையை வெறுத்துடுற மாதிரி ஒரு பக்கம் கடுப்பாக இருக்கும். என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தாங்க இன்ச் பை இன்ச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே உட்காந்து இருக்கேன் பார்த்தீங்களா, இவனை 1vs1 அடித்து இன்றைக்கி ஓட போகிறேன் பெரிய பையில்.
ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் பெரிய பிளேயராடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நாங்கள் 2 பேரும் ஃப்ரீ ஃபயரில் டாப் பிளேயரு. அவன் எனக்கு பிளேயரு, நான் அவனுக்கு பிளேயரு. மற்றவங்க வந்தாங்கன்னா எங்களை அடிச்சு போட்டு போயிடுவாங்க. எங்கள் 2 பேருக்குள்ளே நாங்கள் பிளேயரு. அதனால் 2 பேருக்கும் மிகப்பெரிய பிளேயருன்னு சொல்லிட்டு எங்கள் மனசுக்குள்ளே நினைப்பு. எங்கள் 2 பேரும் விளாடும்போது மட்டும் வேற ஆள் வந்தீங்கன்னா எங்களை ஓட விட்டுருவாங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை, தருகை, டாடா, see you.